வணக்கங்க சார். என் பேர் ஜெகநாதனுங்க. இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸுங்க. சர்வீஸ் காலத்தில் ஆஃபீஸில் ஃபஸ்ட் கிளாஸாக சர்வீஸ் பண்ணுங்க. ஆஃபீஸர்களுக்கெல்லாம் நான் ஆஃபீஸர் கீழேங்க. ஆஃபீஸர் பெரிய ஆஃபீஸர், சுப்பீரியர் ஆஃபீஸர், ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்டெல்லாம் ரொம்ப அப்படின்ட்டு நடந்துக்கணுங்க. ஜென்டில்மேன் மாதிரி நடந்துக்கணுங்க. ரொம்ப பணியாகவும் நடந்துக்குவேன். அவங்க சொல்கிற வேலையை ஓகே சொல்லிவிட்டு அப்படி அவங்களுக்காக நான் சர்வீஸ் முடித்து 33 வருஷம் சர்வீஸ் முடிச்சிட்டேன் சார். சர்வீஸ் முடித்தோடனே அங்கே ஒரு முத்துமாரியம்மன் டெம்பிள் இருக்குங்க கேம்பஸ்குள்ளே. பழங்காலத்து குவார்ட்டர்ஸில் அங்கே ஒரு 30-40 குவார்ட்டர்ஸ் இருக்குது. பழங்காலத்து மக்கள் அப்போல்லாம் வந்து அங்கே ஒரு முத்துமாரியம்மன் சாமி வச்சு வழிபட்டு வந்தாங்க. அது கட்டடம் இடிஞ்சு போச்சுங்க. இடிஞ்சு உள்ளுக்குள்ளே சிலை இருக்குதுங்க. அந்த அம்மா மேலே விழுகிற அளவுக்கு ஆகி போச்சுங்க. அப்புறம் ஒருத்தர் வந்து சொன்னார், இந்த மாதிரி ஜெகநாதன், இந்த மாதிரி என் பேர் ஜெகநாதனுங்க, இந்த மாதிரி இருக்குது, எதாவது ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படின்னு. நான் அப்போவே 2 வீலர் டிவிஎஸ் 50 வச்சுருக்கேனுங்க. இப்போ போய் பார்த்து எல்லாம் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் சாயங்காலம் கூப்பிட்டு இந்த கோயில் நான் கட்டிடுறேங்க, என்ன சொல்கிறீங்கன்னா அவங்க கட்டிடுங்க, நாங்கள் உங்கள் நாளை முடிஞ்சதை கொடுங்க அப்படின்னு கேட்டனுங்க. நிர்ணயம் பண்ணல இங்கே காசெல்லாம், உன்னால் முடிஞ்சதை கொடுங்கன்னு. ஏதோ கொஞ்சம் நஞ்சம் கொடுத்தாங்க. ஸ்டாஃபுக்கு இடத்த கொடுக்க முடியுங்க, ஏதோ கொஞ்சம் கொடுத்தாங்க. நான் நோட்டீஸ் எல்லாம் அடித்து பப்ளிக்லாம் வசூல் பண்ணி அங்கே வாக்கர்ஸ் எல்லாம் வருவாங்க. பெரிய பெரிய மில்லியனர்கள், பெரிய பெரிய ஆளுகளை வாக்கர் சொல்ல வருவாங்க. அவங்களெல்லாம் நேரில் பார்த்து பிடிச்சி பண்ணி இந்த கோயில் கட்டணுங்க. கோயில் கட்டி, கோபுரம் கட்டி, கும்பாபிஷேகம் பண்ணி எல்லாம் சிறப்பாக பண்ணங்க. 1000 பேத்துக்கு அன்னதானம் போட்டேன். 1000 பேத்துக்கு அறுசுவை விருந்து வச்சனுங்க. விருந்து வச்சு சர்வீஸ் முடிக்கிற காலத்து பக்கம் எங்கும்போது முள் மண்டபம் போட்டேங்க. மண்டபமெல்லாம் போட்டு நான் ரிட்டையர்டாக வரையிலுங்க. ஒரு 5-6 வருஷம் சர்வீஸில் வருஷத்துக்கு ஒரு கடை வெட்டுவனுங்க. வருஷத்துக்கு ஒரு கடை வெட்டு ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கெல்லாம் விருந்துங்க. இந்த கடை வெட்டும்போது எல்லாத்துக்கும் போய் சொல்லிடுவனுங்க, வாங்க சார் நாளைக்கு கடாய் வெட்டுறேன் அப்படின்னு. அப்படி பூஜை புனிஸ்காரம் பண்ணி வருஷம் ஒரு கடாய் வெட்டுவனுங்க. இடையில கோழி வெட்டுவனுங்க, சேவல் வெட்டி விருந்து வைப்பனுங்க. இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் பண்ணுறனுங்க. அசோசியேஷன் செக்ரட்டரியாக இருந்தனுங்க. ஆஃபீஸில் அசோசியேஷன் செக்ரட்டரி ஆகி கிட்டத்தட்ட நெளிஞ்சு ஓடங்க. அவங்களுக்கெல்லாம் இன்டர்வியூ எல்லாம் வரும்பில்லைங்க. ஆஃபீஸில் சார் இந்த மாதிரி இன்டர்வியூ வந்துருக்குது, அவங்களுக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்த்துக்கு போஸ்டிங் வாங்கி கொடுத்துருப்பேனுங்க. போஸ்டிங் வாங்கி கொடுத்துருப்பேன். ஒரு பைசா நான் எதுவுமே வாங்க கிடையாதுங்க சார். என்னங்க, டேராடவுன் டெல்லி வரையிலும் கூட நான் இதை போய் ஒரு சமீபத்தில் ஒரு மீட்டிங் போகும்போது ஒருத்தர், அப்போ இன்டர்வியூ இங்கே நடக்குதுங்க, அங்கே டிஜி கிட்ட பேசி ஒரு பையனுக்கு வேலை வாங்கி கொடுத்தேன் சார். அந்த பையனாரோ நானாரோ நலிஞ்சு போனவங்க ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு அந்த மாதிரி சர்வீஸ் முடிச்சனுங்க. சர்வீஸ் முடித்து இப்போ ரிட்டையர்ட் ஆகி நான் வீட்டில் இருக்கேங்க. வீட்டில் இருந்துட்டு வாக்கிங் போயிட்டு இறைவனை வழிபட்டு முருகனை வழிபட்டு இருக்கேன் சார். அப்படி சத்திய நேர்மை தர்ம பிரகாரம் வாழ்ந்துட்டுருக்கானுங்க. நமக்கு 2 மனைவிங்க. அக்கா தங்கச்சியே கல்யாணம் பண்ணிட்டேன் சார். அக்கா தங்கச்சியை கல்யாணம் பண்ணிங்க 2 பேர்த்தையும் ஒரே வீட்டில் வச்சுருக்காங்க. இன்னத்த வரையிலும் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த விரிச்சலுமே இல்லைங்க. ரொம்ப அன்பாக இருக்காங்க. ரொம்ப அன்பாக அவங்களை கவனிச்சுக்கிறாங்க, அவங்க என்னை கவனிச்சுக்கிறாங்க. எனக்கு 73 வயசு ஆச்சுங்க. என் துணைகளுக்கெல்லாம் 60. ஒருத்தருக்கு வந்து 65 ஆச்சுங்க. இன்னொருத்தருக்கு வந்து 60 டச் ஆகுதுங்க. இப்படி வாழ்ந்துட்டுருக்குறேங்க. உண்மையாக வாழ்ந்தாங்க. ஹெல்த் கண்டிஷன், நிம்மதி, வாழ்க்கை சுபிட்சமாக இருக்குன்னு சொல்ல வர்றேன். என்னங்க, மற்றவங்களை கெடுக்கவே நினைக்கக்கூடாதுங்க. ஹெல்ப் பண்ணணும், உதவி பண்ணணும், உபகாரம் பண்ணணும், தர்மம் பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும், உதவி பண்ணணுங்க. அதை பண்ணிட்டு நம்ம நேர் வழியில் போயிட்டு இருந்தால் இறைவன் நமக்கு பக்கத்தால் எதுவுமே வரவிட மாட்டாருங்க. நம்ம என்ன நினச்சாலும் வெற்றியை நடக்குங்க. அப்படி சர்வீஸ் முடித்தாலும் சார். என் பேர் ஜெகநாதன். சுத்தமான பர்ஃபெக்ட் ஜென்டில்மேனுங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, நிறைய நான் வீடியோ போடுறேன் சார். ஆன்மீக பற்றி வீடியோ போடுறேங்க, மருத்துவ குறிப்பு போடுறேங்க, இந்த மாதிரி ஜென்ரலாக போடுறேன், இந்த மாதிரி எல்லாம் சில அறிகுறியெல்லாம் போடுறேன் சார். யாரையும் நான் வன்மையை கண்டிக்க மாட்டேங்க. என்னால் முடிஞ்சதை சும்மா ஒரு டைம் பாஸிங் தானே தவிர இது காசு சம்பாதிக்க கூட இல்லைங்க. நன்றி, வணக்கம் சார்.